ஆ, வீடு கொடுத்த, நிலத்தை கொடுத்த, எல்லாத்தையும் கொடுத்த. அவ்வளோ கொடுத்து நீ கேட்கவே இல்லல்ல. இப்ப பாரு நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்னு. அடி விழ போகுது அப்படின்னு கேட்ட உடனேயே காகம் பயந்து போச்சு. ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும் கழுகு சொல்லுச்சுன்னா அதை அப்படியே செய்யணும். ஐயா ஐயா நான் விட்டுறேன். நான் சும்மா விட்டுறேன். இந்த நிலத்தையும் விட்டுட்டு இந்த ஊரை விட்டுயே நான் ஓடுறேன். இதை பற்றி யாருக்குமே சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் திரும்ப கூட வர மாட்டேன். கழுகு வந்து சொன்னதுமே சுன்முன் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுச்சு. அது கழுகுக்கு அதுக்கப்புறமா நன்றின்னு சொல்லுச்சு. தாத்தா, நீங்க எனக்கு பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. என் பசங்க காலையில இருந்து பட்னியா இருக்காங்க. அவங்களுக்கு நான் இப்ப சாப்பாடு கொடுக்கலாம். குழந்தை, உனக்கு எவ்வளவு தானியங்கள் வேணுமோ இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போ. உன்னோட குழந்தைய நல்லா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ சரியாகிற வரைக்கும் உன் குழந்தை கூடவே இரு. உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா நான் உனக்கு எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி திமிரு பிடிச்ச கருப்பு காகத்துக்கு கழுகு இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருந்துச்சு. அப்படி பண்ணி சுன்முனுக்கு அவரு உதவி செஞ்சாரு.